ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறாங்க அதுதான் நம்ம ஒரு வீடியோவாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன பண்ணுறாங்க, அடுப்பை ஆன் பண்ணி அந்த ஒரு பிரியாணி செய்யறதுக்கான ஒரு சட்டியை வைக்கிறாங்க. சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறமாட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறாங்க. தேங்காய் எண்ணெய் எதுக்காக ஊற்றுறாங்கன்னு நல்ல ஒரு வாசத்துக்காக தான் அந்த தேங்காய் எண்ணெய் நம்ம அதெல்லாம் ஊற்றுறோம். தேங்காய் எண்ணெய் விட்டதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த பைனாப்பிள் இது அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கூட என்ன பண்ணால் அந்த பிரிஞ்சி இலை இது இவ்வளோமா முதல்ல ஆட் பண்ணி ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம இது வந்து 1 கிலோ பிரியாணி நம்ம பண்ண போகிறோம். 1 கிலோ பிரியாணிக்கு நம்ம ஒரு 4 வெங்காயம் எடுத்துருக்கோம். 4 வெங்காயத்தையுமே நல்ல ஒரு மீடியம் அதாவது நல்ல ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி நம்ம சட்டியில் போட்டு நல்லா வதக்கணும். அந்த வெங்காயம் வந்து பொன்னிறம், அதாவது ப்ரௌன் கலரில் ஆகுறது வரை நம்ம நல்லா அதை கிண்டி விடணும். அதுக்கப்புறம் என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து கடையிலேருந்து யாரும் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கடையில் உள்ளது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். நம்ம வீட்டில் அரைக்கிறது வந்து நல்லா நேச்சுரலாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் அவங்க பண்ணுறாங்க. பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடுவோம். அதுக்கப்புறம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, இதுக்கு கூட வந்து கொஞ்சம் புதினா போட்டு கிளறினதுமே தக்காளி, இதுக்கு வந்து ஒரு 3 தக்காளி எடுத்துருக்காங்க. 3 தக்காளி இதெல்லாம் நல்லா சேர்த்து கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் தயிர் விட்டுறாங்க. தயிர் விட்டுட்டு அடி எதுவுமே பிடிக்காத அளவு நல்லா கிளறி விட்டுறாங்க. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எதுவுமே அடி பிடிக்காமல் எவ்வளவு நீட்டாக வரணுமோ அந்த அளவு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு இப்போ என்னென்னா இதில் எந்த வித பச்சை வாசனையுமே இருக்கக்கூடாது. நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கோம், தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். இதில் எந்த வித பச்சை வாசனையுமே இல்லாத அளவு நம்ம நல்லா கிளறி விடணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கான ஒரு மசாலாக்கள், இது என்னெல்லாம் மசாலானா பிரியாணி மசாலா, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, பெருஞ்சீரகம், அப்புறமா கொஞ்சம் சீனி. இவ்வளவு நம்ம வந்து, அதாவது சீனி வந்து எள்ளு போல் தான், 1 ஸ்பூனில், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன். அது எதுக்காகனா நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்னஸ் தெரியும், அதுக்கு தான் நம்ம சீனி ஆட் பண்ணுறோம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுல மசாலாவை நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து 1 கிலோ பிரியாணிக்கு ஒரு 8 சிக்கன், அதாவது 8 பீஸ் சிக்கன் நம்ம வந்து வச்சுருப்போம். அந்த 8 பீஸ் சிக்கனையும் நல்லா மசாலா போட்டு நல்லா கிளறணும். கிளறினதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், தண்ணி விட்டுறாங்க. தண்ணி விட்டு அதை வந்து கொஞ்சம் இனி நல்லா கொதி வரணும். நம்ம கொதி வரும்போது நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இந்த உப்பு வந்து நம்ம எப்படி டேஸ்ட்டு பார்க்குறது, நம்ம கடல் தண்ணி, அதாவது இப்போ நம்ம அந்த குழம்புல இப்போ நம்ம கொதிக்குதில்ல, அதில் நம்ம இப்போ உப்பு போட்டிருக்கோம். அந்த உப்பு வந்து நம்ம கையில் எடுத்து நம்ம டேஸ்ட்டு பார்க்கும்போது லைட்டாக ஒரு உப்பு கரிக்கிற தன்மையில் தெரியும் நமக்கு. அந்த அளவு நம்ம உப்பு போடணும். அதுக்கு ரொம்ப போட்டுறக்கூடாது, ஏதோ லைட்டாக அந்த மாதிரி போட்டால் நம்ம வந்து கடைசியில் எடுக்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். அது வந்து நல்லா ஒரு வெட்டி கொதிச்சதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா, பிரியாணி நம்ம ஊற வச்சுருந்த பிரியாணி அரிசியை வந்து நம்ம இப்போ அதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். இனி இது வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஆகும், இதில் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதித்து அது வந்து தண்ணி வந்து கொஞ்சம் வத்துறது மாதிரி ஆகிட்டு, இனி இதில் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா ஒரு புதினா இலையை கொஞ்சம் தூவி நம்ம எதை இறக்கி வைப்போம். சைடில் இறக்கி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம சிக்கன் தம் பிரியாணி முதல்ல நம்ம சொன்னோம்ல, அப்போ இதுக்கு இனி என்ன பண்ணணும்னா, இந்த தோசைக்கல்லை முதல்ல வச்சு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தோசைக்கல் நல்லா சூடாகிறது வரை தோசைக்கல் சூடுபடுத்தணும். அதுக்கப்புறமா அதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த சிக்கன் தம் பிரியாணி இந்த தோசைக்கல்லுக்கு மேலே தூக்கி வச்சு அதுக்கு மேலே ஒரு வாழை இலை போட்டு மூடி போட்டு வச்சு அதுக்கு மேலே நம்ம ஏதாவது ஒரு வெயிட்டான ஒரு பொருளை நம்ம எடுத்து வைக்கணும். எதுக்குன்னா நம்ம தம் பிரியாணி நம்ம சொல்லிட்டோம், அதுக்கு தான் தம் போட்டு வைக்கிறதுக்கு தான். நம்ம அதை ஒரு வெயிட்டான ஒரு பொருளை தூக்கி வச்சுட்டு அதே ஒரு லோ ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் அது வெந்து கரெக்டாக இருக்கும். நமக்கு சாப்பிட அந்த பதம் நமக்கு சூப்பராக இருக்கும், கரெக்டாக இருக்கும். 15 நிமிஷம் கழித்து நீங்கள் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன் தம் பிரியாணி நமக்கு ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.